தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 செய்திகள் பார்க்க போறோம். நம்பர் 1 செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அசம்பிளியில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஃபன்னை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஊடகங்களில் கேமரால அது பதிவாகலை. ஆனால் செய்தித்தாளில் அதை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1. நம்பர் 2 பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பட்ஜெட் மிகப்பெரிய வெற்றிங்கிறத நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டோம். திமுக இந்த மொழியில பேச ஆரம்பிச்சிருக்கு. திமுக இந்த மொழியில பேச ஆரம்பிச்சாவே நம்ம பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத திமுக பேசுற மொழி அடிப்படையில் இந்த வீடியோல நம்ம புரிஞ்சுக்க போறோம். இது 2வது விஷயம். 3வது பிரதானமான விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம பெருசா அதை கவனிக்கல. இந்த செய்தியை நான் இப்பதான் படிச்சு பார்த்தேன். எப்பேற்பட்ட ஜியோவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டிருக்காங்க தெரியுமா? அவருக்கு அரசு நிர்வாகம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஜியோ வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த 3 செய்திகள் மட்டும்தான் இந்த வீடியோல இருக்க போது. ஒன் பை ஒன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, அவரோட நண்பர்கள் சொல்லி அவருக்கு ஒரு வட்டம் இருக்குங்க. அந்த வட்டத்தை தாண்டி தான் நீங்கள் உதயநிதியை மீட் பண்ண முடியுங்கிறது கடந்த காலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எழுதப்படாத விதியாக இருந்துச்சு. அந்த வட்டத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், வேற சில பேர் எல்லாருமே அதில் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது தன்னுடைய நண்பர்கள் தான் தன்னை சூழ்ந்திருப்பாங்க, தன்னுடைய நண்பர்கள் தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பயங்கரமா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காருங்க. ஆனால் அவரை கைது பண்ணி கூட்டு போகும்போது அவர் யாரெல்லாம் அந்த கட்சிக்கு வேணான்னு நினைச்சாங்களோ, திமுகவோட சீனியராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தான் அவரை முழுமையா சூழ்ந்திருந்தாங்க. KN நேரு அவர்கள், சேகர் பாபு அவர்கள், ஒரு பக்கம் வந்து CV கணேசன் அவர்கள் டோல்கேட்ல வந்து அவருக்கு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்தாரு. பொன்முடி அவர்கள் அர்ஜுனர் வில்லுமாய் அவரோட வண்டியை ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியா போயிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் தான் வேணான்னு நினைச்சாரோ அவங்க தான் அவருக்கு பக்கபலமா துணையா நின்று இருக்காங்க. இவருடைய நண்பர்கள் யாருமே பெருசா அதை வந்து கேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கு. அதனால குழப்பமான மனநிலையில் இருக்காது. இந்த ரியாலிட்டி எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர்ட்ட அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு, சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனம் மாற்றம் பண்ணி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்றதுக்கு தான் நாங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். தன்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஒரு ரியாலிட்டி அவருக்கு புரிஞ்சிருக்கு இந்த கைது மூலமா. இதற்கு நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனா நேற்று அசம்பிளியில் போய் நீங்க என்ன பண்ணீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பதிலுக்கு வணக்கம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி KN நேரு அவர்கள், உதயநிதி அவர்கள் 2 பேருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. KN நேரு அவர்கள் வணக்கம் வச்சுட்டாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சியை திருப்பிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்னை கைது பண்ண முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா கைது பண்ணிட்டீங்க. கைது பண்ணி கோர்ட்ல போயிட்டு உங்களை பயங்கரமா பண்ணிடலாம் நினைச்சா கோர்ட்ல போயிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? சார் சும்மா விசாரணை கூட்டு வந்தோம், ஈவனிங் விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு நாள் முழுக்க நான் பட்ட பாடு இருக்கே, கோர்ட்ல போய் என்னால உங்களை வீழ்த்த முடியல, கைது பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது கைதும் பண்ணி காமிச்சிட்டீங்க. ஆட்சிக்கு வந்து 60 நாள் எதிர்க்கட்சி தலைவரை தூக்குறீங்கன்னா அடுத்த 5 வருஷம் நீங்க என்னையா பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்ததுனால நம்ம கோவத்தில் இருப்போம். கோவத்தில் இருந்தாவது நம்ம பக்கம் இவர் கொஞ்ச நாளைக்கு வராமல் இருப்பார் அப்படின்னு சொல்லி வணக்கம் வச்சது கூட பதில் வணக்கம் வைக்கல. ஆனால் இவருடைய நண்பர்கள் யாரு, இவருடைய எதிரிகள் யாரு, யாரு வேணும் யார் வேணாங்கிற அந்த ரியாலிட்டியை இந்த கைது மூலமாக இவருக்கு உணர்த்தினது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத நான் தெளிவானமாக அந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இது நான் சொல்ல வர்ற முதல் செய்தியாக இருக்கு. இப்போ 2வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பட்ஜெட் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. வேளாண் பட்ஜெட்டுக்கான அந்த அசம்பிளியில் அது பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம அத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம செப்பரேட்டா பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த தாவேக அரசாங்கத்தோட முதல் பட்ஜெட் வெற்றிங்கிறத நம்ம ஏன் சொல்றோம்னா, திமுக விமர்சனம் பண்ணாம அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த பட்ஜெட் வந்து பொய்யான பட்ஜெட்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடையாது. இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த காரணமும் அவங்கள்ட்ட கிடையாதுனால அப்ப நம்ம பொய் சொல்லுவோம். வழக்கமா நம்ம அவதூறு பரப்புவோம் இல்ல, அந்த டோனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளி கல்வித்துறையோட நிதி கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தெளிவான விளக்கத்தை நேத்தே நம்ம வீடியோல பேசியிருந்தோம். எப்பா நிதி நீங்க அதிகபட்சமா ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க, நீங்க அந்த நிதியை செலவு பண்ணதான் கணக்கு. நீங்க செலவு பண்ணதோட நாங்க கூடுதலா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். இப்போ நாங்க எவ்வளவு செலவு பண்றோம்ங்கறத இந்த வருஷம் எண்டில் தான் தெரியும். ஆனா நாங்க முழுமையா செலவு பண்ணுவோம். ஏன்னா தேவைக்கு ஏற்றபடி தான் நாங்க நிதி ஒதுக்கி இருக்கோம். காரணமே இல்லாம உங்களை மாதிரி கணக்காமிக்க நாங்க நிதி ஒதுக்கல அப்படிங்கிற அந்த விளக்கத்தை சுட சுட உடனே கொடுத்துட்டோமா? என்னப்பா அது உடனே அடிச்சிட்டாங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. நீங்க மீனவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடை காலத்துல ஆல்ரெடி 8000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க 6000ல இருந்து 7000 மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி
செய்தி சொல்றீங்களே பட்ஜெட்ல, தடை காலத்துல 8000 கொடுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி ஐடி விங்ல அபிஷியலா ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. கொஞ்சம் கூட ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க போல. மீனவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மழைக்காலத்துக்குன்னு ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க, தடை காலத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. கடலுக்கு நீங்க போகாதீங்க, ஏன்னா மீன்கள் வந்து அதோட இனப்பெருக்கத்துக்கான காலகட்டமா இருக்குன்னு சொல்றது தடை காலம். ஒரு மழை பெய்யுது, ஒரு புயல் வருது அப்படிங்கிறப்போ அது மழை காரணமா ஒரு தடை ஏற்பட்டா அதற்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல 6000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப 7000 ரூபாய்க்கு மாத்திருக்காங்க. போன ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த 8000 ரூபாய் தடைக்கால அமௌண்ட் இருக்குல்ல, அந்த 8000 ரூபாய் இப்போ வரைக்கும் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. நாங்க தடை காலத்தை போல மழை காலத்துக்கான தடை காலத்தை தான் மாத்தி அமைச்சிருக்கோங்கிறத நம்ம ஊரிய விளக்கத்தை கொடுத்தோம். ஆனா திமுக தெரிஞ்சே மறுபடியும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, அவதூறுங்கிற மொழி அவங்க கையில எடுத்தது அவங்கள்ட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிறத நம்ம வெற்றி வீடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திட்டோம். அதுல வந்து முன்னாடி வந்து 1 லட்சம் பயனாளர்கள் இருப்பாங்க, இப்போ நீங்க 70,000 கொண்டு வந்துட்டீங்க, பயனாளர்களை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்புறாங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா இவங்க 3 லட்சம் மானியம் கொடுப்பாங்க, நம்ம அதை 5 லட்சத்துக்கு மானியமாக மாற்றிருக்கோம். ஸோ 3 to 5ங்கிற அந்த மானியத்துக்கான அந்த விஷயம் வந்து 1.5 லட்சம் ஏறி இருக்கு. நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் இப்போ உட்காந்து கட்ட முடியாதுங்க, ரொம்ப சிரமம். இப்போ வீடு கட்டக்கூடிய 70,000 பயனாளர்களுக்கு அரசு சார்பாக மானியமாக 5 லட்சம் தர போகிறாங்க. நீ 3 லட்சம் கொடுத்து 1 லட்சம் பேருக்கு போனதுக்கு நான் 70,000 பேருக்கு நான் செஞ்சாலும் முழுமையாக அவங்களுக்கு தேவைப்படுற எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை 5 லட்சமாக மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ பயனாளர்களை குறைச்சிட்டாங்கிற அவதூறு பரப்பும் போது அந்த மானியம் ஏறி இருக்கு அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை நம்ம இந்த சைடு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இவங்க பரப்புற ஒவ்வொரு அவதூறுக்குமே நம்ம தெளிவான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவங்களால என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதற்கான அவதூறை ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்கிறது இப்ப இந்த வீடியோ பேசும்போது என்னால உணர முடியுது. ஏன்னா இவங்களுக்கு விமர்சனம் பண்றது இந்த பட்ஜெட்ல ஒண்ணு இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொன்னா, இந்த பட்ஜெட்ல வாக்குறுதி அடிப்படையில் இருக்கு, தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் இருக்கு, மானிய அடிப்படையில் இருக்கு, மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில் இருக்கு, எல்லா ஆங்கிளுமே இந்த பட்ஜெட் வந்து கம்ப்ளீட் பண்றதுனால என்னடா பண்றதுன்னு தெரியாம வழக்கமா நம்ம பரப்புவோம்ல அவதூறு, அந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால தான் சொல்றேன் இந்த பட்ஜெட் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நான் சொல்ல வர 2வது பாயிண்டா இருக்கு. இப்போ 3வது இதுதாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நம்ம சொல்லுவோம்ல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அரசாணை ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது தலைமைச் செயலாளர், டிஜிபி இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஆளுநர்கிட்ட போய் முன்னனுமதி வாங்குறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நம்மளே போட்டுக்கலாம்னு சொல்லி ஆளுநர் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஒதுக்கி வச்சிட்டாங்க. இப்போ டிஜிபி நியமனத்தில் மேலே சென்டருக்கு போயிட்டு உள்துறை வந்து ஒரு டேட்டா ஒன்று பார்த்துட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஒரு 3 பேர் கொடுப்பாங்க, அந்த 3 பேர்ல ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ண போறோம். எதுக்கு ஆளுநர் இங்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த அரசு பதவி நியமனங்கள்ல ஏகப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. உயர் அதிகாரிகள் எந்த துறையில யாரு பணி மாறுதல் போனாலும் பணி உயர்வு போனாலும் அது முதலமைச்சரோட கண் பார்வைக்கு வந்த பிறகுதான் அது இனிமே பாஸ் ஆக போகுது. ஒரு துறையோட அமைச்சர் மட்டும் அந்த வேலையை பார்த்தது இனிமே நீங்க உயர் அதிகாரிகள் ரேஞ்சில் இருக்கிறவங்களா நான் பார்த்துக்கிறேன். நான் முன்னாடி IAS IPS மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன், இப்ப துறை ரீதியான அத்தனை விஷயத்தையுமே நான் பார்க்கிறேன். என்னோட டேபிளுக்கு வந்த பிறகுதான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கணும். அது தற்காலிகமா இருந்தாலும் சரி, நிரந்தர பதவி உயர்வா இருந்தாலும் சரி, பணி மாறுதலா அவரை மாத்தினாலும் அதுவும் என்னுடைய டேபிளுக்கு வரணும்னு சொல்லி அரசாணையை முழுமையா மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்ப ஒரு அமைச்சருக்கு பிடிச்சி அவரை காக்கா பிடிச்சி பதவி உயர்வு வாங்கினது, இந்த வேலை பார்க்கறது அந்த வேலை பார்க்கறது, அதற்கான லஞ்ச லாவணியம், இது அத்தனைக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் சைன் பண்ணா மட்டுமே அந்த அதிகாரிக்கு வந்து பதவி உயர்வு இனிமே கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அந்த மேல்மட்டம் முழுக்க நான் பார்த்துக்கிறேன், கீழ்மட்டம் ஃபுல்லா நீங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்கள் நிலம் வந்து கையகப்படுத்துறீங்க, ஒரு ஹெக்டேருக்கு அதிகமான நிலம் நீங்கள் கையகப்படுத்துறீங்க, அது வந்து விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரயில்வேக்காக இருந்தாலும் சரி, இல்லை பொதுப்பணிக்காக இருந்தாலும் சரி, இல்லை சாலைக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஹெக்டேருக்கு அதிகமான நிலம் நீங்கள் கையகப்படுத்துனீங்கன்னா துறை சார்ந்து முதலமைச்சரோட கவனத்துக்கு வரணும். ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் செஞ்சீங்கனாலும் அது முதலமைச்சரோட கவனத்துக்கு வரணும். முதலமைச்சரோட கவனத்துக்கு வராமல் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜிஓவை மாற்றி அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக ஒரு நியமனங்கள் பண்ணுவாங்கல்ல, இப்போ நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு வழக்கறிஞர் போடுவோம்ல, அந்த நியமனங்களும் அமைச்சர் வந்து தன்னிச்சையா பார்க்க கூடாது. மேல்மட்ட லெவல்ல இருக்கக்கூடிய அந்த உயர் பதவிகளுக்கு இருக்கக்கூடிய நியமனங்கள் அத்தனையுமே முதலமைச்சரோட கவனத்துக்கு வந்த பிறகுதான் அந்த நியமனங்கள் அங்க செய்யப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீவோவும் கொடுத்திருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியாம அரசு நிர்வாகத்துல நில கையகப்படுத்துறது, நிலத்தை மாத்துறது, ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது, பதவி உயர்வுக்கு அப்புறம் பணியிட மாறுதல் பண்றது, இது எல்லாமே உயர்மட்டத்தில் நடக்கிற அத்துணையுமே முதலமைச்சர்
அமைச்சரோட கவனத்துக்கு வந்து தான் இனிமே நடக்கும். இல்லாட்டி அது நடக்கவே நடக்காது. நீங்க ஒரு அமைச்சரையோ வேற சில பேரையோ பிடிச்சி செய்யற வேலை இனிமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் நிர்வாகத்தை பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. உளவு பிரிவு இருக்கு, நியமனங்களை கண்ட்ரோல் பண்றாரு, டெண்டர்ல மாற்றம் கொண்டு வராரு, முதல் பட்ஜெட்ல அச்சீவ் பண்றாரு. ஒரு பக்கம் உள்ளாட்சியை நோக்கி கட்சியை தயார்படுத்துறாரு, அந்த பக்கம் இடைத்தேர்தல் எப்போ வரும் அதற்கான விஷயங்கள் அத்தனையுமே ப்ராசஸ் பண்றாரு. எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும்போது அந்த கட்சிகளை ஹேண்டில் பண்றாங்க. நம்மளோட ஒரு வெளிப்படை தன்மையா ஒரு ஆதரவுங்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணுக்கு ரெண்டு கேரக்டரை வச்சு அரசியல் பேசிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர் ஆதரிக்கிறாரு, அந்த கட்சியில் இருக்கிற வேற ஒருத்தர் நம்மளை எதிர்க்கிறாரு. எல்லா பாலிடிக்ஸ் விளையாட்டையும் ரொம்ப தெளிவா அழகா கேம் ஆடிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதா நான் சொல்ல வர மேஜரான விஷயமா இருக்கு. இந்த 3 செய்திகள் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.